வாழ்க்கை என்பது குறைபாட்டு நிலையிலிருந்து முழுமைத்துவத்தை நோக்கி செல்லுகின்ற ஒரு பயணமாகும். உயிரற்ற பொருள்கள் உயிருள்ள பொருள்களாக மாறுகின்ற போது அங்கே முன்னேற்றம் ஏற்படுகின்றது. அந்த உயிருள்ள பொருள்கள் மேலும் படிப்படியாக அநேக உயிரணுக்களை உடைய உயிரினங்களாகவும், அதற்கு பிறகு மேலும் சிக்கலான அமைப்புகளை உடைய உயிரினங்களாக மாறும் வாய்ப்பையும் பெற்றுள்ள உயிரினம் மனிதனே ஆவான். இவ்வாறு மனிதனே முழுமைத்துவம் பெற்ற விலங்காக இருக்கின்றான். ஆனால் மனித முன்னேற்றத்தின் ஆரம்ப நிலைதான் இது. மனிதன் இதற்கு மேலும் உடலாலும் அறிவாலும் ஆன்மீகத்தாலும் முழுமைத்துவத்தை அடைய வேண்டிய அவசியம் இருக்கிறது. முழுமைத்துவத்தை நோக்கி, இறைவனை நோக்கி செல்வதே மனிதனின் உண்மை இயல்பாகும். அதுவே மனித தர்மமாகும். குறைபாட்டை நோக்கி செல்வது ஒருவனுடைய உண்மை இயல்புக்கு எதிரான இயல்பாகும். அது அதர்மமாகும். முதலில் கூறியது வாழ்க்கையை குறிக்கிறது, அடுத்ததாக கூறியது இறப்பை ஆகையால் விலங்கு நிலையை நோக்கிய மனிதனின் பயணமானது வாழ்வை குறிக்காது, அது இறப்பையே குறிக்கும். எந்த ஒரு இயக்கமும் இடையூறுகளிலிருந்தும் தடைகளிலிருந்தும் விலகி இருக்க முடியாது. நீங்கள் நடக்கும் பொழுது கூட புவியீர்ப்பு விசையானது உங்களை தடை செய்கிறது. அதுபோலவே முழுமைத்துவத்தை நோக்கிய இயக்கமும் குறைபாடுடைய எல்லா தீய ஆற்றல்களினாலும் தடை செய்யப்படுகிறது. பாதகமான, பண்பற்ற, குறுகிய மனப்பான்மையுடைய செயல்கள் எல்லாம் மனித விரிவடைவதை தடை செய்கின்றன. ஆனாலும் முழுமைத்துவம் என்பது இறைவனை நோக்கிய பயணமாக இருப்பதால் நீங்கள் அஞ்சாதீர்கள். தொடர்ந்து சென்று கொண்டே இருங்கள். தடைகள் எல்லாம் அவைகளுக்கே உரிய இழிநிலைக்கு சென்றுவிடும். நீங்கள் முன்னேறுவீர்கள். மனித வாழ்வின் குறிக்கோளானது முழுமைத்துவத்தை நோக்கி, இறைவனை நோக்கி செல்வதே ஆகும். இது ஒருவருடைய கடமையாகும். இந்த போராட்டத்தில் தீய சக்திகள் எல்லாம் தோல்வியை அடைந்தே தீரும். இதுவே காலந்தோறும் நடைமுறையில் இருந்திருக்கிறது. சரித்திரமும் மீண்டும் இதையே சொல்லும். உங்களுடைய வாழ்வு முழுமைத்துவத்தை அடையும் வரை, தெய்வீக நிலையை அடையும் வரை, பூரணத்துவத்தில் உங்களை நிலைநிறுத்திக் கொள்ளும் வரை ஓய்வெடுக்கும் உரிமை உங்களுக்கு இல்லை. ஓய்வு இந்த பயணத்தை தடை செய்துவிடும் என்பதால் ஓய்வு எடுப்பது பாவமாகும். உங்களுடைய குறிக்கோளை அடையும் வரை ஓய்ந்து விடாதீர்கள். ஸ்ரீ ஸ்ரீ ஆனந்தமூர்த்தி.